பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வரி எபிசோடில் நம்ம முத்துவேல் இருந்துட்டு கதிரை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அக்கௌண்ட்லேருந்து நம்ம கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லி யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது, நான் சொல்கிற அக்கௌண்ட்க்கு 10,00,000 ரூபாய் பணத்தை போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் போட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சக்திவேல் இருந்துட்டு ஏதோ பணம் அது இதுன்னு சொல்லிட்டு காதில் வந்து விழுந்துச்சு. என்ன பணம், ஏது பணம், யாரோட அக்கௌண்ட்க்கு அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக முத்துவேல் சார் தான் கதிரவன் என்ற அக்கௌண்ட்டுக்கு 10,00,000 ரூபாய் பணத்தை போட சொன்னாங்க. நானே இப்போ தான் போட்டு விட்டேன். மற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணலை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. உங்ககிட்ட இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்ககிட்ட மறைக்கணும்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் என்னவே சந்தேகப்படுற போது என்னால் மறைக்க முடியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சக்திவேல் இருந்துட்டு அப்போவே நான் நினச்சேன், மருமகன் கூட க்ளோஸாக இருக்கிற போதே நம்ம முன்னாடி சண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அந்த பக்கம் இருந்து நல்லா தான் இருக்காங்க. ஒருவேளை அந்த பாண்டியன் 10,00,000 ரூபாய் பணத்தை கேட்குறதா சொன்னாங்கல்ல, அந்த 10,00,000 ரூபாய் பணத்தை எங்கேருந்து அவர் அவங்க மாப்பிள்ளை கொடுப்பாரோ, இதை நம்ம சும்மாவே விடக்கூடாது, ஆதாரத்தோட வீட்டில் போயிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. நம்ம சக்திவேலும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு ரொம்பவே கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. அண்ணி மாறி எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. எல்லாருமே பதறி போய் வராங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.